ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக் சம்பல் தான் இது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப செய்வீங்க. வாங்க இது எப்படி செய்யலாங்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எக் சம்பல் செய்கிறதுக்கு நாம் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 வரமிளகாய். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் 3 வரமிளகாய் கூட போட்டுக்கோங்க. எங்களுக்கு இது போதுமான அளவாக இருக்கும். ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை வச்சு இதை நைஸாக அரைச்சிடலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை உடச்சி ஊற்றிக்கலாம். அதிலே உப்பும் பெப்பரும் நம்ம போட்டுக்கலாம். இது ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அந்த ட்ரை பதம் வந்தால் போதும். கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வழக்கமாக நம்ம எக்கு ஆம்லேட்டு, எக்கு பொடி மாசு, எக்கு தொக்கு, எக்கு குழம்புன்னு வைக்கிறத விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப செய்வீங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதோட டேஸ்ட்டு. நீங்கள் ஸ்கூலுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பாடு போட்டு லஞ்சு கொடுத்து அனுப்பலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப வேகங்கிற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு போதுமாக இருக்கும். நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இதுதான் இதோடைய பதம். இப்போ அதே பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோட கலந்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போகணும். மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போயிருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த நம்ம எக்கு இதோட போட்டுக்கலாம். மசாலா கோட்டிங்கில் இதில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோடு இருக்கும். நல்லா காரசாரமாகவும் இருக்கும். நம்ம காரம் கம்மியாக வேணாலும் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனா காரம் கம்மியாக போட்டு செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இல்லை நம்ம லஞ்சுக்கு கிளறி சாப்பாடு போட்டு கிளறியும் கொடுக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதான். நம்மளுடைய எக் சம்பல் ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது சும்மா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வாங்க இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அட்டகாசமாக நம்மளுடைய எக் சம்பல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.